கர்த்தருடைய சத்தத்தை நல்லா கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் திடீர்னு கேட்காமல் போனால் எப்படிப்பட்ட பின்விளைவுகள், எப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது, எப்படி ஒரு நபர் பின்வாங்கி செல்லுகிறாங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தவிர்த்து கடைசி வரைக்கும் நம்ம நிலச்சி நிற்கணும்னா அதற்கு நமக்கு உதவி செய்கிற நிறைய முன்னோடிகளான நபர்கள் உண்டு. அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்கள் உண்டு. அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுருக்கமாக ஒரு 10 நபரை பார்க்க போகிறோம். நம்ம அநேக நேரம் கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்னு வாஞ்சிக்கிறோம், அந்த சத்தத்தை கேட்குறோம். ஆனால் நம்மளை அறியாமலேயே அந்த சத்தத்தை விட்டு எப்படி விலகுகிறோம், எப்படி சாத்தான் தந்திரமாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாமல் நம்மளுடைய காதுகளை மழுங்க பண்ணி நம்ம மனக்கண்களை குருடாக்கி எப்படி நம்மளை பின்வாங்க வைக்கிறான். அதை தான் நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். எப்படி நல்லா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த சில நபர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் அவர்கள் காதுகள் அந்த சத்தத்தை கேட்காதபடிக்கு மழுங்கி எப்படி பின்வாங்கினார்கள், அவர்கள் எந்த ஆக்கினையை பெற்றார்கள், இனியுள்ள காலங்களில் நம்ம எப்படி வாழணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறது விஷயம் அல்ல, அதை கடைசி வரைக்கும் கேட்க வேண்டும். ஒரு நாள் கேட்டுட்டு விடுகிறதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டால் தான் நம்மளால் வாழ முடியும். ஏன்னால் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்படி என்றால் உணவுப் பொருட்கள், இந்த சாப்பாடுகள் அது மட்டுமல்ல, பழகனிகள் எல்லாமே சாப்பிடலாம். பழம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்ல புதிய புதிய விஷயங்கள்லாம் சாப்பிட்டாலும் வேத வசனம் யாருக்கு இல்லையோ அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளோ பொருள் இருந்தாலும் அதில் ஜீவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யோசிக்கலாம், என் அக்கௌண்ட்டில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதுக்குள்ளே ஜீவன் இல்லை, பணத்துக்குள்ளே ஜீவன் இல்லை, சாப்பாடுக்குள்ளாடி ஜீவன் இல்லை. இந்த உடம்பு வேணால் உயிர் வாழுமே தவிர நம்ம ஆத்மாவை வாழ வைக்கக்கூடிய ஜீவன் இந்த உணவுலையோ பொருட்களையோ இல்லை பணத்துலையோ அந்தஸ்துலையோ படிப்புலையோ எதுலேயுமே இல்லையா. அதனால தானே இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் உண்மையாக தேவனுக்கு சேவை செய்கிறவர்களும் அவர்களுடைய பதவிகள் பட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு வந்தது காரணம் என்ன? அவர்கள் ஜீவனை கண்டு கொண்டார்கள். இன்றைக்கி இதை கேட்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடைசி வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கணும்னா இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். எப்பொழுதுமே கர்த்தருடைய சத்தத்தை எப்படி கேட்கணும்னு நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அந்த சத்தத்தை கேட்க விடாமல் சத்துரு எப்படி தடை பண்ணி உங்களை பின்வாங்க வைக்கிறான், எப்படி அவன் ரகசியமாக தந்திரமாக அவன் செயல்பட்டு உங்களை கீழே விழ வைக்கிறான் என்று சில அனுபவ ரீதியான சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 10 நபர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சேனல். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் வாட்ஸ்அப் ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு வசனத்தோடு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இணைந்து கொண்டால் இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கப்படும். வாருங்க நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதர்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஸோ தூதர்கள் தான் அதில் என்ன செய்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் ஆராதிக்கும் பொழுது அவர்கள் அதில் ஒருத்தனாகிய லூசிஃபர் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறத வேதத்தில் கருகலாக நீங்கள் வாசிக்க முடிகிறது. நம்முடைய ஊழியர்கள் போதிக்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போது ஒரு தூதன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புகிறான். அப்போ அந்த தூதன் எழும்பும் பொழுது அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டவன், தேவனுக்கு பிரியமாக இருந்தவன். ஆனால் அவன் அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவனுக்குள்ளாடி ஒரு பெருமை வருகிறது. அவன் ஒரு பெரிய போராட்டத்தை பரலோகத்தில் உண்டாக்கி பூமியில் சபிக்கப்பட்டு தள்ளப்படுகிறான். ஸோ இவன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவனுக்கும் தூதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், தேவனுக்கு ஆரம்பம் கிடையாது, தூதர்களுக்கு ஆரம்பம் உண்டு. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆவிகளுக்கும் முடிவே கிடையாது, ஆனால் ஆரம்பம் உண்டு. ஆனால் ஆரம்பமே இல்லாத ஒரு ஆவிக்குரிய நபர் தான் தேவன். அதனால தான் அவரை பற்றி சொல்லுகிறது எட்டர்னலான, நித்தியமான, இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க, எட்டர்னல் காட். ஆனால் தூதர்கள் எல்லாரும் கிரியேட்டட் பீயிங்ஸ், மனுஷர்கள் கிரியேட்டட். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது, தூதர்கள் ஆவியாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே உருவாக்கப்பட்டவர்கள்.
தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால இவர்களுக்கு ஆரம்பம் உண்டு, முடிவு கிடையாது. ஏன்னா ஆவிக்குரிய எந்த பொருளுக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் முடிவு கிடையாது. ஆனால் ஆரம்பம் இருக்கிறது. ஆனால் நம்ம தேவனுக்கு மட்டும் ஆரம்பமே கிடையாது. ஏன்னா அவர் ஆதியும் அந்தமுமானவர். ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் சிருஷ்டித்த இந்த தூதன் தேவனுக்கு விரோதமாக பொறாமை கொள்ளுகிறான். 3 விதமான பாவங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதாவது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதோடு நம்ம கடந்த நாட்களில் உலகம், சுயம், பிசாசு இந்த 3 காரியத்தையும் பார்த்தோம். ஆனால் ஒருத்தனுக்குள்ளாடி தானாகவே பாவத்தில் உழ வைக்கக்கூடிய 3 பொருட்கள் தான் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதில் பிசாசு இல்லை, நம்மளாகவே கீழே விழ வைக்கக்கூடிய ஒரு சோதனை. இது நமக்குள்ளே உண்டாகிற சோதனை. அப்போ லூசிஃபருக்கு உள்ளாடி வந்த சோதனை ஜீவனத்தின் பெருமை, தேவனை காட்டிலும் பெருசாக மாறணும் அப்படின்னு உள்ள ஒரு 3 சோதனை. அடுத்தது 2வது நபர் ஆதாம் ஏவாள். இவர்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர்கள். கர்த்தர் இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க நல்லபடியாக கேட்டவர்கள். பவுல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எழுதுகிறார், ஆதியில் சர்ப்பம் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்தரக்கூடாதுன்னு நான் பயந்து போயிருக்கிறேன். உன்னதமான தேவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல், வல்லமையான தேவ மனிதர், அவர் பயந்தாருங்க. எதற்கு பயந்தார் தெரியுமா? ஆதியில் உள்ள சர்ப்பம் இன்னைக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்களை வஞ்சித்தரக்கூடாதுன்னு பயந்தார். நம்ம ஒவ்வொரு பேரும் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒளியின் தூதனின் வேஷத்தின் ஆவியை தரித்து சில அந்தகார ஆவிகள் வரும். நம்ம சில புதிய உபதேசங்கள் வரும் பொழுது ஏமாந்து விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததில் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பவுல் பயந்தது போல இந்த காலத்திலேயே விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் பயந்ததுக்கு காரணம் அந்த சர்ப்பம் ஆதாம் ஏவாளையும் வஞ்சித்தது, உங்களையும் வஞ்சித்தரக்கூடாதுன்னு அவர் பயப்படுகிறார். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம 2வது விஷயமாக பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாங்க. இவர்களுக்கு 3 இச்சைகளும் இருக்கிறது. எப்படி? கண்களின் இச்சையும் அவர்களுடைய போராட்டத்தில் இருந்தது, மாம்சத்தின் இச்சையும் இருந்தது, ஜீவனத்தின் பெருமையும் இருந்துச்சு. அந்த சர்ப்பம் இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? அதுக்குள்ளே தான் அந்த 3 இச்சைகள் இருந்தது. அந்த 3 இச்சைகள்லையுமே ஆதாம் ஏவாள் விழுந்துட்டாங்க. அதில் ஸ்பெஷலாக ஏவாள் தான் விழுகிறாள். ஏன்னா அந்த பழம் பார்வைக்கு நல்லா இருக்குதான், அழகாக இருக்குதான். அதான் கண்களின் இச்சை. புசிப்புக்கு ஏற்றதாக இருக்குது. அது மாம்சத்தின் இச்சை. உள்ளே போகுதுல்ல, வாய்க்குள்ளே போகிறது, அது ஒரு மாம்சத்தின் இச்சை. அதை சாப்பிட்டு முடிச்சிட்டா நீங்கள் தேவர்களை போல மாறுவீங்க. அதுதான் ஜீவனத்தின் பெருமையை பிசாசு இந்த 3 காரியங்களையும் உள்ளே ஊட்டுகிறான். கண்களுக்கு இன்பமாக தோன்றத தேவச்சனங்கள் உஷாராக இருக்கணும். மனசுக்கு, அதாவது வயிறுக்கும் வாய்க்கும் நமக்கு நல்லா புகழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் உஷாராக இருக்கணும். ஏன்னா அது மாம்சத்தின் இச்சைகளாக இருக்கலாம். அடுத்தது நம்ம நல்லா உயர்த்தப்படலாம், மேன்மையை பற்றி பிசாசு பேசுகிறான்னா உஷாராக இருக்கணும். அது ஜீவனத்தின் பெருமையில் விளைவிக்கிறான்னு நினைக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஆதாம் ஏவாள் விழுந்துட்டாங்க. இது 2வது நபர். தேவ ஜனங்கள் இதை ஆவியானவர் உணர்த்துறபடியால் தான் நம்ம இதை தியானித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு பேருக்கும் இது உதவியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு கார் வாங்குறது விஷயம் அல்ல, அந்த காரை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது தான் விஷயம். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது விஷயம் அல்ல, அதை வளர்த்து எடுத்து நல்லபடியாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் அழகு. நிறையா பிள்ளைகளை இன்றைக்கி தாயார் பெற்றெடுக்கிறாங்க, குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. பாதி வயசில் அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பாவை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு அம்மா இல்லாமல் இருக்குது. வெளிநாட்டில் பல இடங்களில் இன்றைக்கி சின்ன பிள்ளைகளுக்கு அம்மா கிடையாது. ஏன்னா ஒரு தாய் என்ன செய்கிறாங்க, 9 பேர் 10 பேர்னு திருமணம் பண்ணுறாங்க. இது நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக வீடு இல்லாத ஹோம்லெஸ் சில்ட்ரன், கேர்டேக்கர் இல்லாத சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி இருக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள நிறையா ஃபண்ட் ரைசர்ஸ், அநேக ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து இன்றைக்கி ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அவங்க நாட்டிலே இருக்கக்கூடிய ஏழ்மையான ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் கூட இன்றைக்கி ஆஃபன்ஸாக, அனாதைகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் இன்றைக்கி வேதனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்கிறது விஷயம் இல்லை, அதை ஒரு ஆளாக்கி கொண்டு வரணும். எப்படி ஒரு அண்ணாள் ஒரு பிள்ளையை பெற்று அதை ஒரு ஆளாக்கி ஒரு தீர்க்கதரிசியாக மாறுற லெவலில் ஒரு காரியத்தை செய்தாங்களோ, தேவ ஜனங்களும் ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும். ஒரு பைக் வாங்குறது விஷயம் அல்ல, அந்த பைக்கை பாதுகாக்கணும். அதை அப்படியே துருப்பிடிச்சு போக விடுறது அழகல்ல. ஒரு வீடு கட்டுறது விஷயம் அல்ல, அதை மெயின்டைன் பண்ணி அதை பாதுகாக்கணும். ஒரு திருமணம் ஆகுது, கணவரை பாதுகாக்கணும், மனைவியை பாதுகாக்கணும். எந்த தவறுலையும் அவர்கள் போகாதபடி நீங்கள் ஜெபிக்கணும். அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை நீங்கள் செய்யணும், ஒத்துழைப்பாக இருக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
அதே போல தான் தேவஜனங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் சத்தம் கேட்கறது விஷயம் அல்ல, கேட்ட சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு கர்த்தர் சத்தம் கேட்கணும்னு ஆசை. Why you like to listen the word of God? எதற்காக வாஞ்சிக்கிறோம்? அதை கடைபிடிக்கிறதுக்காக தான் வாஞ்சிக்கணும். நிறைய பேருக்கு கேட்கணும் தான் ஆசை இருக்குது தவிர எதற்கு கேட்குறோன்னு தெரியல. நிறைய பேருடைய தவறு குறித்து இன்றைக்கி ஆவியானவர் உணர்த்துகிறார். நம்ம கர்த்தர் சத்தத்தை கேட்குறது விஷயம் அல்ல, கடைபிடிக்கணும். We should maintain the blessing. It's not important to receive the blessing, but it is very important to maintain the blessing. தேவ மனிதர்கள் சொல்லுவாங்க. ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறது விஷயம் அல்ல, ஆசீர்வாதத்தை மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பில் 3 ஸ்டேஜ் இருக்குது. முதல்ல நீங்கள் ரட்சிப்பை பெறுறீங்க, அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது நீங்கள் அதை காத்து கொண்டு வாழ்கிறீங்க. மூணாவது ஸ்டேஜ் அதை நீங்கள் பரிசுத்தமாக முடிக்கிறீங்க. பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், ஓடினேன், நல்ல யுத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் ஓட்டத்தை முடிக்கிறேன் அப்படின்னா அவர் ஃபினிஷ் பண்ணார். ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தொடங்குகிறோம், ஓடுறோம், முடிக்கிறோம். இதுதான் ஸ்டார்ட்டு, ரன்னிங்கு, எண்டிங்கு. ஒரு ரன்னிங் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓடுறோம், முடிக்கிறோம். இதே போல் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறோம். மொதல் ஸ்டேஜ் ஓடுறோம், ரெண்டாவது ஸ்டேஜ் முடிக்கிறோம், மூணாவது ஸ்டேஜ் தேவ ஜனங்கள் முடிக்கணும். தேவ ஜனங்கள் முடிக்காமல் போனால் நீங்கள் நடு ஸ்டேஜில் நின்றுவீங்க, இல்லை மொதல் ஸ்டேஜில் நின்றுவீங்க. அதனால தான் இன்றைக்கி வசனம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் கர்த்தர் சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் அதன்படி வாழலை, அதனால் தோற்று போனாங்க. இது ரெண்டாவது நபர். மூணாவது நபர் லோத்து என்ன செய்கிறான்? ஆபிரகாமை விட்டு, அழைக்கப்பட்ட தேவ மனுஷனை விட்டு அப்படி பிரிஞ்சு போகிறான். சின்னதாக ஒரு உபத்திரவத்தினால, சின்னதாக அந்த மேய்ப்பர்களுக்கு உள்ளாடி உண்டாகின அந்த போராட்டங்கள்னால பிரிந்து போகிறாரு. பிரிந்து போகிறது மட்டுமல்ல, கண்களுக்கு இன்பமான இடத்துக்கு போனார். பார்த்தீங்களா, கண்களின் இச்சை. நம்ம 3 இச்சைகளை வைத்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த 10 நபர்களும் இந்த 3 இச்சைகளில் ஒரு இச்சைகளில் தான் விழுந்திருப்பாங்க. ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியங்களில் தான் விழுவார்கள். இதில் இந்த லோத்தின் மனைவியும் சரி, லோத்தும் சரி, மூணாவது விஷயத்தில் லோத்து இருக்கிறார். லோத்து என்ன செய்கிறார்? கண்களுக்கு பச்சையான இடத்துக்கு போகிறாரு. கண்களுக்கு பச்சையாக இருந்துச்சே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பச்சை பாம்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். விஷம் நிறைந்ததாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஓரினை சேர்க்கை செய்யக்கூடிய பாவம் உள்ள மக்கள் இருந்தாங்க. அந்த இடத்த கத்தரே அக்னியும் கந்தகத்தை போட்டு அழித்தார்னா எவ்வளோ மோசமான மக்கள் அங்கே இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ தேவ ஜனங்கள் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆபிரகாம் வறட்சியான இடத்துக்கு தான் போனார், ஆனால் கால் மிதித்த எல்லையெல்லாம் ஆண்டு ஆபிரகாம் கொடுத்தார். ஆனால் லோத்து அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார். காரணம் என்ன? கண்களின் இச்சை. அவருக்கு ஒரு நல்ல மனுஷன்தான், ஆனால் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆபிரகாம் விட்டு பிரிந்து நம்மளும் போவோம், நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிடலாம், ஆபிரகாம் கூட எவ்வளோ நாள் இருக்கலாம், இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம ஒரு பெரிய ஆள் ஆக முடியல, அப்படிலாம் ஒரு ஜீவனத்தின் பெருமை வந்திருக்கலாம். சும்மா பிரிந்து போயிருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு பிரச்சனை தானே பிரிகிறாங்க. அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், அந்த மேய்ப்பர்களை மாற்றிருக்கலாம். அதை விட்டுட்டு ஆபிரகாம் விட்டு போகிறது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா அழைக்கப்பட்டவர்களோடு இருக்கணும். அந்த அழைப்பை மதிக்க தெரியாதவங்களுக்கு என்றைக்குமே அழிவு தான். ஸோ லோத்துக்கு அழைப்பை மதிக்க தெரியல, கொண்டு போனார். ஆபிரகாம் அவரை அழிக்கலை, ஆண்டவரும் அழிக்கலை. பிசாசினுடைய வலையில் தானாக போய் சிக்கினார்கள். பச்சையான இடத்துல போய் சந்தோஷமாக வாழ நினச்சாங்க. அதான் வேதம் சொல்லுகிறது அல்லவா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான், அதை இழந்து போவான். அப்போ நம்ம மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற சில வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் தேவ ஜனங்கள் பார்வையினால் அல்ல, கலரை பார்த்து சூஸ் பண்ணுறது அல்ல, கண்களை மூடி ஜெபத்திலிருந்து சூஸ் பண்ணணும். ஜெபத்திலிருந்து சூஸ் பண்ணுறது தான் ஆசீர்வாதம். ஸோ இங்கே கண்களால் பார்த்து பச்சையானதை தேடி போன லோத்து ஆபத்தில் மாட்டிக்கிட்டாரு. அடுத்தது 4வதாக லோத்தினுடைய மனைவி. கர்த்தருடைய சத்தம் வருகிறது, அந்த கிராமம் அந்த தேசம் அழிக்கப்பட போகுதுன்னு தெரிகிறது. கர்த்தருடைய தூதன் கரத்தை பிடிச்சி வெளியே கொண்டு வராரு. ஆனாலும் இந்த லோத்தின் மனைவிக்கு கர்த்தருடைய தூதனோ கர்த்தருடைய வார்த்தையோலாம் மேனாலந்து கிடையாது. நான் கெட்டின வீடு, ஐயோ அங்கே அக்னி உழுதேன்னு பெருமூச்சு விட்டாங்க, அப்படியே உப்பு தூணாக மாறினாங்க. இதுவும் ஒரு விதமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஐயோ நான் நல்லா வளர்ந்த ஊரல்லவா, இந்த ஊர் அழியுதே. ஊர் மேலே ஒரு ஆசை, கர்த்தர் மேலே இருக்கிற ஆசையை காட்டிலும் ஊர் மேலே, உற்றார் மேலே உள்ள ஆசை. இந்த உற்றார் ஊர் இதெல்லாம் கொடுத்தது யார்? உன்னதமான தேவன் அல்லவா. அந்த தேவனை மறந்துட்டு உளையான சேற்றுள்ள அந்த ஊரில் கட்டின வீடை பார்த்து ஒரு ஏக்கம், பெருமூச்சு, உடனே உப்பு தூணாக மாறினாங்க. கண்களின் இச்சை. 5வது விஷயம்,
5வது இடத்துல இருக்கிறது சிம்சோன், மகா பயங்கரமாக தேவனுக்காக பயன்பட்ட தேவ மனிதர். இவருக்குள்ளாடி என்டர் ஆகினது தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஆனால் ரொம்ப தாழ்மையான மனுஷனாக இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்ல, யாரையும் ஏற்று பேசினவரெலாம் நம்ம பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். ஆனால் இவருக்குள்ளே செயல்பட்ட 2 இச்சை கண்களின் இச்சை. பெண்களை பார்த்து போனார், தேவன் சொன்ன உடன்படிக்கையை மீறினார். பிற மாம்சத்தின் இச்சை. இந்த 2 இச்சையில் விழுந்தார். இவருடைய முடிவு உங்களுக்கு தெரியும். கண்களை இழந்தார், அடிமையாக மாறினார், கடைசியில் செத்தே போனார். வாழ வேண்டிய இளம் வயசில் மரித்து போனார். இது தேவையா என்று யோசித்து பாருங்கள். இதுதான் அந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயினால் வந்த விஷயம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவன், அதாவது ஒரு ஆள் கர்த்தருடைய சத்தத்தையே கேட்காம தவறு செய்கிறானா அதை நம்ம விட்டுறலாம். அவனுக்கு ஒரு நாள் வரும், அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் இவங்க எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவங்க, தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவங்க. 6வது இடத்துல தாவீது இருக்கிறார். தாவீது தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நபர். ஆனாலும் இவருடைய இருதயத்தில் பிசாசு என்ன செய்கிறான், ஒரு உணர்வை கொடுக்குறான். ஆள் பலத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்தில் கோலியாத்து என்ன செஞ்சார், ஒத்தைக்கு தேவனுடைய பவர்னால் ஜெயித்தார். ஆனால் ஒரு டைமில் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது தாவீதை ஏவி மக்களை என்ன வைக்கிறான், ஆள் பலத்தை என்ன வைக்கிறான். அதனால ஒரு பெரிய கொள்ளை நோய், ஒரு பெரிய சாபம் தேசத்தில் புகுந்துச்சு. அது மட்டும் இல்லை, தாவீது மாடியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் தவறாக பார்த்து பர்சேபால் என்ற ஒரு பெண்ணை சந்தித்தது. இதுதான் கண்களின் இச்சை. இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டதை மறந்து அவங்க பின்வாங்கினதுனால அதனுடைய விளைவுகளை அவங்க சந்தித்தார்கள், மரித்தார்கள், நபர்கள் மறிக்கப்பட்டார்கள், தேசத்தில் அழிவு உண்டானது, குடும்பத்தில் மரணம் உண்டானது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டானது. இதெல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பிறகு பின்வாங்கினதுனால் நடந்த சம்பவம். 7வது நபர் யோனா. யோனாவை தெரியாதவர்களே இருக்க மாட்டோம். யோனா மீனின் வயிற்றுக்குள் போனான். இதை பற்றி நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. அற்புதமான மனுஷன். ஏன்னா மீனுக்கு வயிற்றுக்குள்ளே 3 நாள் சர்வைவ் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் 3 நாள் மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்த நபர். காரணம் என்ன? ஒரு பயம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர் தான், ஆனால் கர்த்தர் சொல்கிறத கீழ்ப்படிய பயம். அது ஒரு விதமான ஒரு பயத்தினால உண்டானது. இது இச்சையினால் உண்டானது நம்ம சொல்ல முடியாது. சில நேரம் பயத்தினால் உண்டாகும். ஸோ இவருக்கு பயத்தினால் உண்டானது. தாவீதும் பிசாசினால் ஏவப்பட்டான் பார்த்தீங்களா, அதுவுமே பயத்தினால தான் வந்தது. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவீது செய்த 2 பாவங்கள்னு சொல்லலாம். அதில் ஒரு பாவம் தான் அவர் இந்த ஆட்களை எண்ணார். பல காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் வேதத்தில் மேஜராக சொல்லப்பட்டது அந்த 2 விஷயம். அடுத்தது யோனாவுடைய வாழ்க்கையில் மேஜராக சொல்லப்பட்டது அந்த ஒரு விஷயந்தான். ஆண்டு சொன்ன ஊருக்கு போகாமல் அவர் இன்னொரு ஊருக்கு போனார். அப்போ 3 நாள் மாட்டிட்டார். கப்பலில் இருந்து தூக்கி போடும் பொழுது அந்த மீனுக்கு வாயில் மாட்டி 3 நாள் உள்ளே இருக்கிறாரு. ஸோ இவர் தேவனுடைய சத்தத்தை கேட்குற மனுஷன்தான், ஆனால் கேட்காம பயந்து போய் போனதுனால மாட்டிக்கிட்டார். ஸோ இப்படி தான் அநேகர் அதனுடைய விளைவை சந்திக்கிறாங்க. நம்ம கர்த்தர் சத்தத்தை கேட்டுட்டு அது கீழ்ப்படியாமல் போகிறது தான் ஆபத்து. இங்கே கீழ்ப்படியாமல் போனதுனால தான் மீனுடைய வயிற்றுக்குள்ளே மாட்டிட்டார் 3 நாள். இல்லைன்னா ஒரு அற்புதமான ஊழியத்தை செய்திருக்கலாம். 8வது விஷயம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமையில் உள்ள ஒரு காரியம். கெட்ட குமாரன். இவன் அப்பாவுடைய சத்தத்தை கேட்குறவன். சின்ன வயசுலேருந்தே அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு தான் வாழ்ந்திருப்பான். குறிப்பிட்ட நாட்களில் தான் நண்பர்களோடு சேர்ந்து தீய வழிகளில் சென்றான். அதுக்கப்புறம் அப்பாவுடைய அன்பில் இருந்து புறக்கணித்து அப்பா சத்தத்தை கேட்காம வெளியே போகிறான். இது என்னென்னா, ஒரு கர்த்தருடைய சத்தத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி கேட்காம வெளியே போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பேரபிள், ஒரு ஓமை சம்பவம். இப்போ யாராவது உங்கள் மூக்கை தொடுங்கன்னு சொன்னால் நம்ம இப்படி கையெடுத்து நேராக தொட்டுருவோம். ஆனால் யாராவது ஒரு ஆள் தலையை சுற்றிலும் காதை சுற்றி மூக்கை தொடுறான்னா இது என்னடா இவன் வித்தியாசமாக செய்கிறான் நம்ம யோசிப்போம். நம்ம எல்லாம் மூக்கை தொடுன்னு சொன்னால் நேராக தொட்டுருவோம். ஆனால் இன்னொருத்தன் என்ன செய்கிறான், ஒரு வலது காற்றை சுற்றி அப்படியே காதுக்கு தலைக்கு பின்னாடி போய் இடது காதை சுற்றி திரும்பி வாய்க்கிட்ட மூக்கை தொடுறான். கையை அப்படியே தலைக்கு பின்னாடி கொண்டு தொடுறான்னா அது வித்தியாசமாக இருக்குது. இதை தான் இந்த கெட்ட குமாரன் சொன்னான். வாழ்க்கையில் என்ன செய்கிறான், அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். ஆண்டவர் எளிமையாகவே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு. ஆனால் இவங்க அப்பாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், நான் அந்த எல்லாத்தையும் விற்றுட்டு என் கையில் எனக்கு என்ன செய்யுங்க, சொத்தினுடைய இதை தாங்க, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். இது எதுக்கு ஒப்பனையாக இருக்குதுன்னா, ஒரேடியாக கீழ்ப்படிந்திருந்தால் அவனுக்கு பிரச்சனையே வந்திருக்காது. அவன் இருக்கிற இடமே சொர்க்கம்னு அவனுக்கு தெரியல. அவன் வெளியே தான் சொர்க்கம் இருக்குன்னு நினச்சிட்டு போனான். இது எதுக்கு ஒப்பனையாக இருக்குன்னா, மூக்கை நேராக தொடுறதுக்கு
மூக்கை சுற்றி தொட்டது போல் இருக்குது. இருக்கிற இடம் சொர்க்கம் தெரியாமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த பிறகு தான் அப்பாவுடைய வீடு சொர்க்கம்னு தெரியுது. இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளுக்கு தான் இருக்கிற இடம் சொர்க்கம்னு தெரியலை. கர்த்தர் அவங்கள வைத்த இடம் வந்து அற்புதமான இடம்னு தெரியலை. கொஞ்சம் அடிபட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு நானும் வெளிநாட்டுக்கு போகிறேன் நிறைய பேர் போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 10 லட்ச ரூபா கடன் ஆகிட்டு, இல்லை ஒரு 4 லட்ச ரூபா கடன் ஆகிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் யோசிப்பாங்க, இதுக்கு வெளிநாட்டுக்கு போகாமலே இருந்திருக்கலாமோ, இந்த கடன் வாங்கின ரூபா வச்சு கூட நம்ம வீட்டை நடத்தியிருக்கலாம். இப்போ கடன் வாங்கி அந்த 10 லட்சம் கடன் ஆகிட்டு, ஆல்ரெடி கடன் இருக்குன்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு உருட்டி பரட்டி எடுத்து போனால் கடைசியில் அந்த பணமும் வேஸ்ட்டாகி வீட்டில் வந்து சும்மா இருப்பாங்க. இதனால தான் கர்த்தர் சத்தம் கேட்கணும். நிறையா நேரம் நிறைய பேர் வீடை கட்டிடுவாங்க அவசரப்பட்டு கடனை வாங்கி. கர்த்தர் சொல்லாமலே கட்டிடுவாங்க. பிறகு 2 கோடி கடன், 1.5 கோடி கடன், 50 லட்ச ரூபா கடன் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு அவங்க கெட்டாமலே ஒரு குடிசையில் இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் தேவச்சனங்கள் எதை எடுத்தாலும் தேவ சித்தத்தோடு செய்யணும். தேவ சித்தம் இல்லாத எதுவுமே வாங்கக்கூடாது. ஆரம்பத்தில் இனிமையாக இருக்கும். என் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு வந்துட்டு, என் வீட்லேயும் மிக்சி வந்துட்டு, இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. என் வீட்லேயும் இன்றைக்கி கார் வந்துட்டு, என் வீட்டில் ஏசி வந்துட்டு, என் வீட்டில் அது வந்துட்டு, இது வந்துட்டு, எல்லாம் இன்னைக்கு கடன் வாங்கி வாங்குறது, கர்த்தர் சத்தம் கேட்காம வாங்குறது, கடைசியில் இஎம்ஐ கட்ட முடியாமல் பணத்தில் கஷ்டப்படுறது, கடன் வாங்குறது, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவ ஜனங்கள் இன்றைக்கி கர்த்தர் சத்தம் கேட்கலன்னா ஊரை சுற்றி தான் திரும்பி வர வேண்டியதாகிருது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், 4 நாளில் போக வேண்டிய இடத்த கீழ்ப்படியாததுனால 40 வருஷம் ஆக்குனாங்க. இதை தான் இந்த கெட்ட குமாரன் வாழ்க்கையிலையும். அவன் இருக்கிற இடம் சொர்க்கம் தெரியாமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு பண்ணி தவிட்ட தின்னிட்டு கடைசியில் தான் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சான். இன்றைக்கி தேவ ஜனங்கள் கர்த்தர் சத்தத்தை கேட்குற நம்ம இந்த மாதிரி ஊரை சுற்றி நம்ம கஷ்டப்படணும்னு நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. உடனடியாக கீழ்ப்படிஞ்சிடணும். கீழ்ப்படிஞ்சிட்டோன்னா உடனே ஆசீர்வாதம் இருக்கும். வேதத்தில் பல நபர்கள் உண்டு. ஆனால் நாங்கள் ஆவியில் உணர்த்தப்பட்ட ஒரு 10 நபர்களை நம்ம பார்க்குறோம். யாராவது ஒரு நபருடைய வாழ்க்கையில் இது புரோஜனமாக இருக்கும். கெட்டு போகாமல் தன்னை காத்துக்கொள்கிறதுக்கு இது புரோஜனமாக இருக்கும். அடுத்ததாக அதற்கு முன்பு இந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்தது என்னென்னா, கண்களின் இச்சை கிரியை செய்தது, ஜீவனத்தின் பெருமை கிரியை செய்தது, மாம்சத்தின் இச்சை, இந்த 3மே கிரியை செய்தது. யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான். இவனுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிசாசு வெளியே இருந்து பேச ஆரம்பிச்சிச்சு. பிறகு இவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். பிறகு பிசாசு உள்ளே வந்துட்டு. ஸோ தேவ ஜனங்கள் உஷாராக இருக்கணும். நான் பெரிய பாஸ்டருடைய சபைக்கு போகிறேன், நான் கிட்டே போவதில்லை நீங்கள் நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய பாஸ்டர் உண்டா இந்த உலகத்தில்? இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி உண்டா? நீ மோகன் சிலாசர் எடுத்துக்கொள்ளுங்க, ஆலன் பால் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம கனம் பண்ணுற ஏராளமான தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க வெளிநாட்டில். ஏகப்பட்ட டிஎல் ஆஸ்பான், இப்படிப்பட்ட பெனிகின், இப்படி நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. இவர்களை கெட்டவர்களும் சொல்லுவாங்க, நிறைய பேர் நல்லவர்களும் சொல்லுவாங்க. நம்ம யாருனாலும் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் பயன்படுத்துகிற யாராக இருக்கட்டுமே, அவங்க கெட்டு போயும் இருக்கலாம், இப்போ நல்லாவும் இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் நம்ம இப்போ எடுத்துட்டு இவர்கள் இயேசுவை காட்டிலும் பெரியவன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இயேசு தான் என்றைக்கும் பெரியவர். ஐயா நான் அவ்வளோ பெரிய ஊழியத்தில் இருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய ஊழியத்தில் இருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய ஊழியத்தில் இருந்தாலும் எல்லா ஊழியர்களை காட்டிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்கு கெட்டு போனான்னா எம்மாத்திரம் நம்பலாம். இயேசு கிறிஸ்து கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளேயே பிசாசு நுழைஞ்சிட்டான்னா நமக்குள்ளே நுழையாதுன்னு என்ன இருக்குது? இன்றைக்கி சொல்லிடுவாங்க கிறிஸ்தவனுக்குள்ளே பேய் நுழையாது. யூதாஸ் காரியத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சேப்பா. யூதாஸ் காரியத்து இயேசு கூட தானே இருந்தான். இயேசு அவன் கூட தான் அவனை பிசாசை விரட்டுறதுக்கெலாம் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் உள்ளே நுழைஞ்சிட்டேன், ஆனாலும் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சிட்டானே. பேதுரு கேட்பார் அனனியா சப்பீரால பார்த்து, பிசாசு உங்களை நிரப்புகிறதுக்கு ஏன் இடம் கொடுத்தீங்க? அப்போ அவனுடைய வார்த்தை நிரப்புகிறது, அவனுடைய பொய் நிரப்புகிறது. அப்படின்னா அவனே நிரப்புகிறான். அவனே என்ன செய்கிறான்? உள்ளே வந்துடுறான். அவன் பொய் உள்ளே வந்துட்டுனா அவனே வந்ததுக்கு ஈக்குவல் தான். ஸோ இப்படி தான் யூதாசுக்குள்ளாடி பிசாசுனுடைய எண்ணங்கள் நுழைந்தது. வேதம் தெளிவாக போட்டிருக்குது. அவனை ஏவனா அவனுக்குள்ளே நுழைந்தான். அவன் என்ன செய்கிறான்? பிசாசுனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து இயேசுவை காட்டி கொடுத்தான். பார்த்தீங்களா? கடைசியில் என்ன ஆச்சு? நாண்டு கொண்டு செத்தான். செத்தது மட்டும் இல்லை, வசனம் சொல்லுகிற அவன் அப்படியே அந்த செத்ததில் இருந்து அந்த கயரில் இருந்து கீழே விழுந்திருக்கான் போல. குத்தரை விழுந்து அவனுடைய குடல் வெளியே வந்துட்டான். பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புறது ரொம்ப வேதனையானது. நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் ஊழியத்தில். வேதம் சொல்லுதில்ல, இந்த கல்லின் மேல் மோதுகிற நொறுங்கி போவான். தேவ ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பி ஊழியர்களுக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க நெடுநாள் நீடிக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க அடிபட்டு போயிடுவாங்க. ஏன்னா பவுல்
சவுலாகிய பவுல் வந்து சபையை உபத்திரப்படுத்தும் பொழுது இயேசு பிரத்யட்சமாக காட்சியளித்து சொன்னது என்ன தெரியுமா? முள்ளில் உதைக்கிறது கடினம். இட்ஸ் ஸோ ஹார்டர் டு கிக் பிஃபோர் த thorns. அதாவது ஒரு முள்ளில் உதைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். ஏன்? ஏசப்பாவை விரோதிக்கிறது அவ்வளோ ஆபத்து. தேவனை விரோதித்த ராஜ்யங்கள் இன்னைக்கு இல்லாமல் போனது. தேவனை விரோதித்த ராஜாக்கள் புழுத்து செத்தார்கள், அடிபட்டு செத்தார்கள், யுத்தத்தில் வீழ்ந்தார்கள். அவர்களுடைய சரித்திரம் இல்லாமல் போனது, சந்ததிகள் இல்லாமல் போனது. யூதாஸ்காரியத்தை தெரியாமல் செய்து விட்டான். தெரியாமல்னா பாவத்தை தெரிஞ்சு தான் செஞ்சான், ஆனால் யார்கிட்ட மோதுறோன்னு புரியாமல் செஞ்சுட்டான். அதை சொல்ல வருகிறேன். தெரியாமல் யார்கிட்ட மோதிட்டான்? தெரியாமல் போய் இயேசுகிட்ட மோதிட்டான். தேவ ஜனங்களே, நம்ம யார்கிட்ட மோதினாலும் ஏசப்பா பிள்ளைகளுடைய ஊழியர்கிட்ட நம்ம மோதிடவே கூடாது. ஏன்னா அதனுடைய பின்விளைவு மோசமாக இருக்கும். இன்றைக்கி இதை பற்றி சொன்னால் நிறைய பேர் வந்து கேலி பண்ணுறாங்க, சாபம் வரும்னு சொல்லி நம்மளை பயங்காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ ஜனங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தை பாருங்கள். தேவ மனுஷனாகிய உண்மையான ஊழியத்தை செய்கிற பேதுருக்கு விரோதமாக அனனியா சப்பிரால் பொய் சொல்கிறாங்க. பொய் சொன்னது பேதுருட்ட தான், ஆனால் அந்த இடத்துல போட்டிருக்கிறது ஆவியானவருக்கு விரோதமாக ஏன் பொய் சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்ல பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு பேதுரு கேட்குறாரு. ஆனால் பொய் யார்கிட்ட சொன்னாங்க? பேதுருட்ட தான் சொன்னாங்க. ஆனால் பேதுருக்கு கூட இருந்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் எங்கே அங்கே ஊழியன் இருக்கிறான். அப்போ உண்மையான ஊழியக்காரன் கூட கர்த்தர் இருப்பார். அப்போ அந்த ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்கிறது கர்த்தருக்கு பொய் சொல்கிற மாதிரி தான் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் கர்த்தராக மாறிட்டான்னா அப்படி கிடையாது. அந்த கழுதைக்கு மேலே இயேசுநாதர் ஏறினது போல் இந்த ஊழியக்காரன் மேலே இயேசுநாதர் இருக்கிறார், பரிசுத்தாவி இருக்கிறார். அதனால் அவங்கள்ட்ட நம்ம பொய் சொல்கிறது பரிசுத்தாவிட்ட பொய் சொல்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஒரு முறை தேவ மனிதன் டிஜிஎஸ் தினகரன் சொன்னார், ஒரு தாயார் வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து நின்னாங்களாம். அவங்களுக்கு ஆஸ்மா வியாதியே மாறவே மாறாதான். அப்போ அந்த வியாதி மாறாததுனால இவர் ஜெபித்திருக்கிறார். அப்போ ஆண்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், என்ன ஆண்டவர் இப்படி இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்படுறாங்க? அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஊழியர்களை தூட்டி திரிந்தாள், இந்த வாயால் தான் தூட்டி திரிந்தாள். அதனால தான் அந்த வாயிலே அவளுக்கு என்ன வந்திருக்கிறது? ஆஸ்மா வியாதி. இருமி கஷ்டப்படுவாங்க. தேவ ஜனங்களை இதை கேட்குறதுக்கு அந்த ஐயா பொய் சொன்னது போல் இருக்கலாம். சாபம் வந்தது, ஊழியர்களை மிரட்டக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி டிஜிஎஸ் ஐயா மிரட்டினது போல் இந்த சாட்சி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும், வேதம் சொல்லுகிறத பாருங்கள். உண்மையான ஊழியர்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அந்த ஊழியக்காரனை பற்றி கேடுகட்டதாக இன்றைக்கி உலகம் சொல்லுதுன்னா அந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க, அவங்க குடும்பம் பாதிக்கப்படும். இது சாபலம் கிடையாது, இது உண்மை. பேதுருக்கு விரோதமாக எழும்பினாங்க. சரி, 9வது காரியம் யூதாஸ்காரியோத், அவருடைய வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்தான். 10வது காரியம் அனனியா சப்பிரால். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் இவர்களை பார்க்க முடியும். 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பேதுருட்ட சொன்ன பொய் வந்து பரிசுத்த ஆவிட்ட சொன்னது போல் இருந்துச்சு. ஸோ இந்த அனனியா சப்பிரால் நிறைய செய்தியை கேட்டவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்க, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவங்க. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொன்னதுனால ஆபத்தாக மாறினது. தேவ ஜனங்களே, நம்ம இன்னைக்கு கர்த்தர் சத்தத்தை கேட்குறது விஷயம் அல்ல, கர்த்தர் சத்தத்தை மட்டுமல்ல அதை கீழ்ப்படிந்து அதை கடைபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஐ வாண்ட் டு லிசன் காட்ஸ் வாய்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், எப்படியாவது கேட்டணும். மேஜர் நோக்கம் என்ன? கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிந்தால் கர்த்தர் சத்தம் கேட்க முடியும். கர்த்தர் சத்தத்தை கேட்கணும்னு யாராவது நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள், இட் இஸ் நாட் ஈஸி பட் ஆல்சோ இட் இஸ் ஈஸி. அப்படின்னா என்ன? அது எளிமை கிடையாது, ஆனால் எளிமை தான். யாருக்கு எளிமை கிடையாது? கீழ்ப்படியணும்னு நினைக்காம இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்குறது கஷ்டம். ஆனால் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, உடனே கேட்க தொடங்குவாங்க. தேவ ஜனங்களே, புரிந்து கொள்ளுங்கள், நம்ம கீழ்ப்படியணும்னு நினச்சிட்டோன்னா கர்த்தர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டருக்கு தெரியும், என் மகன் கீழ்ப்படிவான்னு பேசிக்கொண்டே இருப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் முன்னாடிலாம் கர்த்தருடைய சத்தத்தை ரொம்ப கேட்டேன், இப்போ எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ பள்ளம் விழுந்திருக்கு, எங்கேயோ குண்டுகள் உண்டாயிருக்கிறது. அதை நிரப்பணும். ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் அந்த இடத்துல உங்கள் சத்தத்தை கேட்காம போயிட்டேன், நான் இந்த இடத்துல கேட்காம போயிட்டேன், எங்கே கேட்காம போனோன்னு என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு, ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உங்கள் சத்தம் கேட்கட்டும்னு சொன்னீங்கன்னா திரும்பியும் கேட்கும். கேட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிய தொடரணும். கீழ்ப்படிந்தால் தான் உங்கள் ஓட்டத்தை நல்லபடியாக முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம 10 நபர்களாக பார்த்தோம். லூசிஃபர், லோத்தின் மனைவி, ஆதாம் ஏவாளு, சிம்சோனு, தாவீது, யோனா,
புரோடிகல் சன், கெட்ட குமாரன், யூதாஸ், அனனியா, சபீரால், இவர்கள்ட்ட இருந்து நம்ம சில சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னும் நிறைய நபர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் இருக்கிறாங்க, பல நபர்கள் இருக்கிறாங்க. ஆண்டோடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போன நபர்கள் உண்டு. ஆனால் நமக்கு தேவையான மேஜரான லூசிஃபர் பிசாசாக மாறி உலகத்துக்குள்ளாடி அந்த பாவம் நுழைந்து ஆதாமேவாளை வஞ்சித்து இப்படி அநேகர் வஞ்சிக்கப்பட்டாங்க. காயினை பாருங்கள், சொந்த சகோதரனே கொலை பண்ணுகிறான். இப்படி ஏகப்பட்ட நபர்கள் வேதத்தில் இருக்கும் பொழுது ஆவியில் உணர்த்தப்பட்ட ஏவப்பட்ட ஒரு 10 விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்கு இது புரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியினர் உங்களை உணர்த்திருப்பான்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வசனம் ஒரு கண்ணாடி போல் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் பொழுது நம்ம முகத்தில் உள்ள குறைகளையும் கரைகளையும் அது காட்டி தருகிறது. அப்போ அந்த கரைகளை பார்க்கறது மட்டும் விஷயம் இல்லை, அதை உடனே சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக மாறிடுவீங்க. இன்றைக்கி நிறைய பேர் கண்ணாடி வீட்டில் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்மளை சுத்திகரிக்காமல் வரோன்னா அது பேர் நல்லது கிடையாது. அந்த காரியமே நல்லா இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்னால் நம்ம முகத்தை துடைக்கணும். அதே போல் தான் வேத வசனமாகிய கண்ணாடி முன்னாடி நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். நமக்குள்ள காரியங்கள் நம்மளை சுத்திகரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரோஜனமாக இருந்திருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ரகசியங்களை பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலை இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் லிங்க் கொடுக்கப்படும். பிரோஜனமாக இருந்தால் அநேக ஆத்துமாக்களுக்கு பகிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாட்ஸ்அப் குரூப், இப்படிப்பட்ட தனிப்பட்ட வாட்ஸ்அப் எதுலனாலும் அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்பட, அவங்க இருதயத்துக்கு இந்த வார்த்தைகள் கொண்டு சேர்க்கப்பட தேவ ஜனங்கள் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு ஊழியமாக அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். God bless you.